morning, guys. So myself Vignesh. I am from PSG Group of Institutions. You guys might be aware of PSG, right? So let me start by taking few of your questions first. What are your career perspective like that? Okay. So how many of you are willing to do engineering or medical? யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு say like classroom மாதிரி எடுத்துக்காதீங்க. Just like a discussion kind of thing நம்ம கொண்டு போய்க்கலாம். நீங்க questions கேளுங்க. Plus நான் என்னோட ஐடியா பார்த்தீங்கன்னா நான் present பண்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது questions இருந்துச்சுன்னா கேட்கலாம். So என்னோட ஐடியா பார்த்தீங்கன்னா எப்படின்னா PSG group as a group of institutions என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க. Plus உங்களோட 12th க்கு அப்புறம் நீங்க அந்த கோர்சஸ்ல என்டர் ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரியான மார்க்ஸ் கட் ஆஃப்ஸ் தேவைப்படும், எலிஜிபிலிட்டி என்ன, அந்த கோர்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல பெர்ஸ்பெக்டிவ் என்ன மாதிரி இருக்கும், இதை தான் நான் பார்த்தோம் ஓவரால் அந்த மீட்டிங்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுல ஒரு பார்ட் தான் பாத்தீங்கன்னா இந்தியால படிக்கிறது பிளஸ் அப்ராட்ல போய் இதே கோர்ஸ் பார்த்தா அப்ராட்ல நீங்க பண்றதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி PSG கொடுக்குது. ஸோ இதை தான் நான் பார்த்தோன்னா ஓவராலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இது போக உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது கோர்சஸ்ல, ஸோ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா இருக்கலாம். அவங்க என்ன பண்ணணும்ன்ற மாதிரி எப்படி என்ன கோர்சஸ் சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான क्वेश्चंस நிறைய பேருக்கு இருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா புதுசா எமர்ஜ் ஆயிட்டு வர ஃபீல்ட் சே லைக் AI ஆர் மிஷின் லேர்னிங் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் பாத்தீங்கன்னா மாஸ்டர் பண்ணணும் அந்த மாதிரி யோசிக்கிறவங்க இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டது பார்த்தோன்னா உங்களுக்கு எத்தனை பேர் மெடிக்கல் ஆர் நீட் ப்ரிப்பரேஷன் எத்தனை பேர் பண்றீங்கன்றதுக்கான ரீசன் என்னன்னா you all guys might aware. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் தமிழ்நாட்டில் மெடிக்கல் சயின்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள போகிறதுக்கான ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி நீட் மட்டும்தான் இல்லைங்களா. ஸோ இந்த ஜென்ரலாக நம்ம மெடிக்கல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நமக்கு பார்த்தோன்னா நம்ம மைண்டில் வர்றது ஒன்லி MBBS மட்டும்தான் வரும். பட் அபார்ட் ஃப்ரம் MBBS there are other sciences also, allied sciences இருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு இப்போ சே லைக் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிறதுல ஹை டிமாண்டிங் ஜாப்ஸ் எந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கிற மாதிரினா ஒரு ஃபார்மசி பிஃபார்ம் அந்த மாதிரியான கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நீங்கள் படித்து முடிக்கும்போது உங்களுக்கான ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி லைக் சிஃப்லா ஆர் சன் ஃபார்மசி இந்த மாதிரியான பெரிய பெரிய ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே பிளேஸ் ஆகலாம். இது நாட் ஓன்லி வித் PSG, நீங்கள் எந்த காலேஜில் பிஃபார்ம் ஆர் BSc in pharmacy like that இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் நிறைய கோர்சஸ் இப்போ புதுசா வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்த்தா ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. ஸோ நாட் ஓன்லி டோன்ட் ஸ்டிக் ஓன்லி வித் நீட், அது போகவும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது வித்தின் மெடிக்கல் ஃபீல்ட் இட்செல்ஃப். ஸோ இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நீங்க இன்ஜினியரிங் கோர்சஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பத்தி உங்களுக்கு என்ன கிரைட்டீரியான்றது தெரியும் இல்லையா. ஸோ தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் எப்படி நடக்குதுன்றது தெரியுமா? யாரோ சொல்லுங்க கமான். கவுன்சிலிங், அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்க வாங்குற 12th மார்க்ஸ் பேசிஸ்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் மார்க் பேஸ் பண்ணி ஒரு சே லைக் ரேங்க் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் நடக்கும். அதுக்கு அடுத்து உங்களோட மார்க்குக்கு நீங்க எந்த இதுல இருக்கிறீங்களோ இந்த கேட்டகரி வைஸ் பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் எல்லாம் போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் பார்த்தா அலோகேட் ஆகும். ஸோ இது ஜெனரல் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கோட பேசிக் பிரின்சிபல். இதே மாதிரி நீங்க JEE எக்ஸாம்ஸோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க டைரக்டா ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ற பிரீமியம் இன்ஸ்டிடியூட்ஸ் லைக் IITs, அதுக்கு அடுத்தபடியா இருக்கிற NITs இந்த மாதிரியான இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அட்மிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு JEE எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி. ஸோ JEE எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் சிமிலர் கேஸ் தான். யூ ஹேவ் டு கிளியர் த JEE எக்ஸாம்ஸ் அண்ட் அட்வான்ஸ் நீங்க கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். JEE அட்வான்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் ஆகும். ரேங்க் வைஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எந்த IITsல வேணாலும் நீங்க பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் இன்ஜினியரிங்ல இந்த மாதிரியான ஒரு 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இதுல இன்னொரு தேர்ட் வே தான் என்னன்னா நீங்க அப்ராட்ல போய் படிக்கிற மாதிரி. ஸோ சே லைக் ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருந்து டைரக்டாவே 12th முடிச்ச உடனே பார்த்தா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட மார்க்ஸ் 12th மார்க்ஸ் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில நீங்க டைரக்டா அப்ரோச் பண்ணியோ SAT எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியோ நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டா அங்க போய் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். 4 years or 3 years டிபெண்ட் அப்பான் தி டிகிரி, டிபெண்ட் அப்பான் தி கண்ட்ரி. ஸோ இது எதனால நான் சொல்றேன்னா நீங்க ஃபாரின்ல சே லைக் ஒரு
யூகே அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 years தான் இன்ஜினியரிங் படிப்பீங்க. டிகிரி இஸ் ஒன்லி 3 years. அதே நீங்கள் மற்ற கண்ட்ரீஸ் லைக் வேறு எந்த கண்ட்ரினாலும் 4 years இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ராட் ஸ்டடீஸில் யாருக்காவது இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கங்க. இன்ஜினியரிங் டிகிரியாகவே இருந்தாலும் யூகேல நீங்கள் பண்ணீங்கன்னா 3 years தான் டிகிரி வரும். மற்ற கண்ட்ரீஸில் பண்ணும்போது அது 4 year டிகிரி. லைக் இந்தியாவில் எப்படி நமக்கு எப்படி ஜென்ரல் இன்ஜினியரிங் டிகிரி வருதோ அந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா யூ வில் பி ஹேவிங் ஒரு உங்களை ஈஸியாக எந்த ஒரு ஜாப்லையுமே வந்து பார்த்தா ஃபிட் இன் பண்ணுறதுக்கான ஈஸியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ கம்பெனிஸ் வந்து நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு இருக்கும்போது இப்போ மார்க்கெட்டில் ஹை டிமாண்டிங் ஜாப்ஸ் எந்த இதில் இருக்குன்றதை நீங்களே ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி உங்களோட என்ன டிகிரி நீங்கள் எடுக்க போகிறீங்கன்றதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். இந்த எல்லா கோர்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பிஎஸ்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்லியிருக்க எல்லாத்துக்குமே இருக்கும் எக்ஸப்ட் ஃபார் லாயர்ஸ். ஸோ வி டோன்ட் ஹேவ் த லா காலேஜ். அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹேவ் ஆல் த பிரான்ச்சஸ் கவர்ட். ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி. இப்போ நான் சொல்ல வந்த கோர்சஸ் என்ன மாதிரினா நான் ரெப்ரசென்ட் பண்ணுற காலேஜ் பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ். ஸோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ்ன்றதுல இதில் ப்ரிடாமினெண்ட்டாக என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ் மோர் டாமினெண்ட்டாக இருக்கும். அது போக உங்களுக்கு வந்து காமர்ஸ் கோர்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஆர் ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரியான கோர்சஸில் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன மாதிரி படிப்பீங்கன்னா நீங்கள் 4 years கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கு லைக் ஒரு உங்களுக்கு ஸ்பெண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 lakhs ஆகிற மாதிரி வர்ற மாதிரி இருக்கிறத நீங்கள் இதில் பிஎஸ்சி என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு 2 years பிஎஸ்சிலே படிப்பீங்க. ஃபைனல் 2 year நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட் போய் படிப்பீங்க. அந்த அப்ராட்ல இருக்கிற யூனிவர்சிட்டி மூலமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்க போகிற டிகிரி நீங்கள் எந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரியோட டிகிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ பிஎஸ்சி இப்போ டைப் பண்ணியிருக்கிற காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிலலாம் இருக்குதுன்னா யூஎஸ், யூகே, ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரேலியா. இந்த 4 கண்ட்ரியில் இருக்கிற அரௌண்ட் ஒரு 30 டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸோட வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டைப் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த டைப்பில் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ் நீங்கள் கேட்குற ஃப்ரம் மெக்கானிக்கல் டு சிவில் ஆர் பயோமெடிக்கல் இந்த மாதிரி எந்த கோர்சஸ் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்சஸ் பொறுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 years இந்தியாவில் அதாவது பிஎஸ்சி கோயம்புத்தூரில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனல் 2 year ஆர் 1 year நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலை அது வந்து ஜெர்மனாக இருக்கலாம், இல்லை ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், இல்லை யூகேவாக இருக்கலாம், இல்லை யூஎஸ்ஆ இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து பார்த்தா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதில் பிஎஸ்சியோட ரோல் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வி ஆர் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு காலேஜில் நீங்களாக ஜாயின் பண்ணுறீங்க அப்ராடில் இருக்கிற காலேஜ்லனா உங்களுக்கு வந்து SAT எக்ஸாம்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வரும் இல்லைங்களா. ஸோ அது எதுவுமே வந்து பார்த்தா உங்களுக்கு தேவையில்லை. உங்களோட 12th மார்க்ஸ் மட்டுமே போதும். 12th நீங்கள் வந்து 75% and above எடுத்திருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் கோர்சஸ். 17 years நீங்கள் 12th முடிச்சு வெளியே வரும்போது அப்படி இருக்கும்போது உங்களை வந்து பார்த்தோன்னா வெளியே அனுப்புறதுக்கு உங்கள் பேரண்ட்ஸே வந்து பார்த்தோன்னாலும் பயப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட சேஃப்டி, நெக்ஸ்ட் நீங்கள் போகிறது என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட்டில் போய் நீங்கள் வந்து பார்த்தோன்னா சர்வைவ் ஆகணும். இது 2. தேர்ட் எக்ஸ்பென்ஸ். உங்களோட அங்கே ஸ்பெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நீங்கள் 1 rupee ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஈக்குவலன் டு நீங்கள் அதே இது யூஎஸில் எடுத்தீங்கன்னா 80 ரூபாய் நீங்கள் 80லேருந்து 85 ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் 4 years நீங்கள் அங்கே போய் படிக்கும்போது உங்களுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ப்ளஸ் உங்களோட சேஃப்டி அண்ட் இது எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷனில் இருக்கும். இது மேஜரான ஆஸ்பெக்ட். அது போக பிஎஸ்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ என்னால் ஒரு ஷார்ட்டாக சொல்ல முடியறது என்னன்னா ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற காலேஜஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அட்வான்ஸ் லெவல் லேப்ஸ் அண்ட் அதர் திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. ஸோ அது போக உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ராட் போகிறதுக்கு முன்னாடியே இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறதே வந்து பார்த்தா ஒரு ட்ரையல் ரன் மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ லைக் நீங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே உங்களை வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஃபைன் டியூன் பண்ணி அந்த கரிக்குலம்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பார்த்தோன்னா டியூன் பண்ணி தான் நீங்கள் அங்கே போவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக அந்த 2 years உங்களுக்கு வந்து பார்த்தா அங்கே டைம் எடுக்கும். இதே நீங்கள் டேரெக்டாக அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கல்ச்சர் அண்ட் அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் இதுலலாம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், டிலே ஆகும். அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும்தான். இதுதான் மேஜரானது. ஓகேங்களா?
அண்ட் இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தம்பி என்ன கேட்டாருன்னா லைக் லிமிட்டட் கோர்சஸ்லாம் இருக்குதுல்ல, இது போக ஏன் மற்ற கோர்சஸ்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ அந்த லிமிட்டட் கோர்சஸ்க்கான ரீசன் என்னன்னா, இதில் நீங்கள் பார்க்குற கோர்சஸ் எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங் கோர்சஸ் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பொறுத்தளவில் லிஸ்ட்டாக இருக்கிறது அதுதான். இப்போ நம்ம ஊரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்திருந்தீங்கனாலே எந்த ஸ்ட்ரீமில் வேணாலும் நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கல்ச்சர் இருக்குது. இந்த கல்ச்சர் அங்கே இல்லையானா அங்கேயும் இருக்குது, பட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ சிலை நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா உங்களோட கோர் ஸ்ட்ரீம் எதுவோ அந்த ஸ்ட்ரீம்லேயே ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ராட் போகும்போது ஜாஸ்தி. இதே இது நீங்கள் இங்கே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இப்போ மேக்ஸிமமாக ஏர்ன் பண்ணுறதுன்னா எந்த கம்பெனியில் இருந்து ஏர்ன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஐடி செக்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்காந்துருப்பாங்க. சிலைக்கு ஒரு டீம் லீடாவோ ஒரு ப்ராஜெக்ட் லீடாவோ அந்த மாதிரி ஐடி செக்டரில் போய் இருப்பாங்க. ஒரு MBA முடிச்சாச்சுன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்காருவாங்க. இது அவங்க 12th முடிச்சு மெக்கானிக்கல் எடுத்ததுக்கான ஒரு ஆஸ்பிரேஷன் வந்து பார்த்தா வேறையா இருக்கும். அவங்களோட கரியர் வந்து பார்த்தா க்ரோ ஆகிட்டு இருக்கிறது இன்னொரு ஆஸ்பெக்ட்ல போயிட்டு இருக்கும். இந்த மிஸ்மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸ் மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அது ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்கும். அதுதான் மேஜர் ஆஸ்பெக்ட். ஓகேங்களா? இந்த கோர் இன்ஜினியரிங் கோர்சஸ்ல நீங்கள் எடுக்கிறதோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, இன்னைக்கு ரொம்ப எமர்ஜிங் ஆகிட்டு இருக்கிற டெக்னாலஜி மாதிரின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா என்னென்ன டெக்னாலஜிலாம் சொல்லுவீங்க? ஏஐ சொல்லுவீங்க, மிஷின் லேர்னிங் சொல்லுவீங்க, கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லுவீங்க. இந்த மாதிரியான விஷயம் எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 years பேக் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஆன்சர் தெரியணும்னா ஜஸ்ட் அந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் போய் ஒரு சாஃப்ட்வேரில் நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா போதும், அதுவே உங்களுக்கான ஆன்சரை யோசிச்சு ஒரு கிளியர் கட்டாக ஒரு ஆன்சர் மாதிரி கொடுத்துரும். அதுக்கான டெக்னாலஜி கூட டெவலப் ஆயிருக்கு. அதுதான் ChatGPT, பாட், இந்த மாதிரி நிறைய வேற நேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற கம்பெனிஸ் வந்து பார்த்து டெவலப் பண்ணி சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு 5 years பேக் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா யாருமே நம்பியிருக்க மாட்டோம். நமக்குள்ள ஆன்சரை இன்னொரு மிஷின் நம்மள மாதிரியே ஆன்சர் எழுதுமா அப்படின்றது. பட் இப்போ அது வந்து பார்த்தா நடந்துருக்குது இல்லைங்களா? இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டெக்னாலஜிக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இது வந்து பார்த்தா இன்னொரு 5 yearsக்கு இந்த ஃபீல்டு எல்லாருமே சஸ்டெயின் ஆகும்னு சொல்ல முடியாது. இதில் அட்வான்ஸ் லெவல் போகும். அந்த அட்வான்ஸ் லெவல் போகும்போது இப்போ நீங்கள் ஒரு 4 or 5 years பேக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லையும் காமனான லாங்குவேஜ் நீங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். லாங்குவேஜ் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா C++ அண்ட் C++ தான் மேஜரானதாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் காலேஜ் போகும்போது 12th நீங்கள் காலேஜ் போகும்போது உங்களுக்கு வந்து மேஜராக என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா ஜாவா ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கும். அவ்வளோதான். இதே இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் எங்கே அப்டேட் ஆகி போயிட்டு இருக்காங்கன்னா பைத்தான் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. அது ஒரு சில காலேஜஸில் ஸ்டில் தே ஆர் ஸ்டிக்கிங் டு ஓல்ட் ஸ்கூல் தான். லைக் C++ ஆர் ஜாவா இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த கோர்சஸ்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா, நீங்கள் இப்போ படிக்கும்போது அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க உங்களுக்கு வரக்கூடிய டெர்மினாலஜி, அதில் யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினாலஜிஸ் அண்ட் அந்த சயின்டிஃபிக் டேர்ம் எல்லாத்துமே மோரலஸ் சிமிலராக தான் இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பேரை நீங்கள் அஜய் அப்படின்னு ஒரு பேர் நீங்கள் ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணணும்னா இன்னொரு ப்ரோக்ராமில் நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவீங்க. அவ்வளோதான். இந்த A&B இந்த வித்தியாசம் மட்டும்தான் வருமே தவிர மற்றபடி எல்லாருமே சிமிலராக தான் இருக்கும். ஸோ இப்படி இந்த சிமிலாரிட்டி நீங்கள் வந்து பார்த்தா ஈஸியாக ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கலாம். இது நீங்கள் எப்படின்னா நீங்கள் கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே நீங்கள் கற்றுக்குவீங்க. அதே நேரத்துக்கு நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் யூஜிலேயே பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு புது ஃபீல்டு வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் போகும்போது மறுபடியும் படித்து அந்த ஃபீல்டில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து கரியர் ஸ்விட்ச் பண்ணுறது அது எல்லாருமே வந்து பார்த்தா ஒரு 4 or 5 yearsக்கு அப்புறம் நீங்கள் அது பண்ண நினைக்கும் போது மறுபடியும் ஒரு பர்டனும் உங்கள் மேலே தான் வந்து உட்காரும். ஸோ அதனால தான் இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் இருக்கும். நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் எல்லாருமே கோர்சஸ். அடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாருமே வந்து பார்த்தா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்டிங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோன்னா நான் சார்கிட்ட கொடுத்துருக்கேன். சார் வந்து பார்த்தோன்னா சர்க்குலேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 years நீங்கள் இங்கே பிஹெச்டியில் படிக்கிறீங்கன்னா 2 yearsக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஹெச்டிக்கு பே பண்ணுவீங்க. ஃபைனல் 2 yearsக்கான ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ராட் யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணுவீங்க. இங்கே இருந்து நீங்கள் அப்ராட் போகிற வரைக்குமான சப்போர்ட், அதாவது உங்களுக்கான அந்த வீசா ப்ராசஸில் என்னென்ன இருக்கும், ப்ளஸ் என்ன மாதிரியான ஒரு கண்ட்ரி போகிறீங்கன்னா அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா என்னென்னலாம் உங்கள்கிட்ட பேசிக்காக ஒரு
காமனா என்னென்ன திங்ஸ்லாம் வந்து பார்த்தா உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 years or 3 years நீங்கள் பிஹெச்டியில் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக வந்து பார்த்தா கோச்சிங் கொடுத்துருவாங்க. அது போக மற்ற ஜென்ரல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கிறத விட நீங்கள் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா இது என்ன வரும்னா நீங்கள் கொஞ்சம் அடிஷ்னல் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ரீசன் என்னென்னா லாங்குவேஜ். நீங்கள் எந்த கண்ட்ரி போகிறதா இருந்தாலும் அந்த கண்ட்ரிக்கான லாங்குவேஜில் வந்து பார்த்தா நீங்கள் மாஸ்டர்ஸ்ன்றதை வந்து பார்த்தா நீங்கள் காமிக்கணும். ஸோ நீங்கள் இப்போ US, UK ஆர் ஜெர்மனி போகிறீங்கன்னா IELTS ஆர் TOEFL இந்த 2 எக்ஸாமில் ஏதாவது ஒரு எக்ஸாம். TOEFLனா 80% and above இருக்கணும் உங்களோட ஃபைனல் ஸ்கோர். IELTSனா அவுட் ஆஃப் 20 யூ ஹேவ் டு ஸ்கோர் above 60. இந்த க்ரைட்டீரியாவில் நீங்கள் மேட்ச் ஆனீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் எங்கே வேணாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். வீசாவில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதே நீங்கள் ஜெர்மன் போறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ் இஸ் கம்பல்சரி. ஸோ அந்த லாங்குவேஜ்க்கான கோச்சிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஹெச்டிலேயே வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 3 years நீங்கள் இங்கே தான் படிக்கிற மாதிரி இருக்கும். 6 semesters வரும். ஸோ அதில் ஒரு செமஸ்டருக்கு ஒரு லாங்குவேஜ்க்கான சர்டிஃபிகேஷன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் ஜெர்மன் லாங்குவேஜ் சர்டிஃபிகேஷன் எப்படி டிகிரி இது பண்ணுவாங்கன்னா A1, A2, B1, B2, C1, C2 இதுதான் ஜெர்மன் லாங்குவேஜ் டெஸ்ட். அந்த கண்டக்ட் பண்ணுறவங்களோட நேம் வந்து பார்த்தா டெல்க் அப்படின்னு சொல்லி அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி டெக் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டராக இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர் ப்ளஸ் ஆத்தரைஸ்டு ஜெர்மன் லாங்குவேஜ் கண்டக்ட் பண்ணலான்றதுக்கான சென்டரும் பிஹெச்டியில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கணுனாலும் நீங்கள் அங்கே கற்றுக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டர் முடியும் போது நீங்கள் வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸோட சேர்த்து இந்த A1, A2 இந்த எக்ஸாம்ஸ்க்கான லாங்குவேஜ் எக்ஸாம்ஸ்க்கான இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அண்ட் எந்த கண்ட்ரி போகிற மாதிரினாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே ஆன்சர் ஆயிருதுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாருமே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சிமிலர் கைண்ட் ஆஃப் திங் தான். ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணுவாங்கன்னா உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்ஸாக இருக்கிற லாங்குவேஜஸ் விட்டுருவாங்க. ஸோ 4 எலெக்டிவ் ஆர் மேஜர் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்கிறத வந்து பார்த்தோன்னா கன்சிடரேஷனில் எடுப்பாங்க. அவுட் ஆஃப் 400 ஆர் அவுட் ஆஃப் 400 நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க உங்களோட 12th போர்ட் மார்க்ஸில் அதை பேஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் ஆகும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இண்டிவிஜுவல் காலேஜஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் எல்லாருமே கண்டக்ட் பண்ணுவாங்க. இதே இதில் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டின்ற ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தான் வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி கிடையாது. இண்டிவிஜுவல் காலேஜஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ரீஜனல் யூனிவர்சிட்டிஸ் லைக் திருச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இருக்குது. இதே கோயம்புத்தூர்னு எடுத்திங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அந்த யூனிவர்சிட்டி அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இல்லாத காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி மூலமாகவும் சீட்ஸ் ஃபில் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுவும் ஒரு சின்ன ஒரு இது. IAS இந்த பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் கீழே வர்ற மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் என்னன்னா இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க பாருங்க. அந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 years கோர்ஸ். 2 years வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஹெச்டியில் படிக்கிற மாதிரி இருக்கும் கோயம்புத்தூரில். ஃபைனல் 1 year நீங்கள் வந்து பார்த்தா லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ஹல் அந்த யூனிவர்சிட்டியில இருந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தா நீங்கள் டிகிரி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு இது காமர்ஸ் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் இது. இவங்களுக்கே இன்னொரு ஒரு சிலர் கிரியேட்டிவாக இருப்பாங்க. நாட் ஓன்லி காமர்ஸ் ஸ்டூடெண்ட் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலுமே. ஸோ சில டிராயிங் நல்லா வரைவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கிரியேட்டிவாக திங்க் பண்ணி புதுசாக ஏதாவது டிசைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் இருக்கும். இப்படி இருக்கிறவங்களுக்கு இப்போ பிஹெச்டி டைப் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஃபேஷன் டிசைனிங்க்கு மட்டும், அதாவது அப்பேரல்ஸ் டிசைனுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டைப் இருக்கு. அது போக உங்களுக்கு ஆர்கிடெக்சரை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டா எக்ஸாம்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு பிஹெச்டி. ஸோ நீங்கள் இந்த கோர்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மேஜரான ஒரு கொஷின் என்ன வரும்னா, ஸோ லைக் இதுக்காக என்டையர் எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் மீட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு இருக்கும்போது எங்களோட எண்ட்லேருந்து நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுறோன்னா உங்களுக்கான லோனுக்கான ஃபெசிலிட்டி வந்து பார்த்தோன்னா எங்களால் வந்து பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ லைக் பேங்க்ல ஒரு சர்டன் க்ரைட்டீரியா கேட்பாங்க. பேங்க் லோன் உங்களுக்கு நீங்கள் போறீங்கன்னா அந்த லோன் வந்து எதுக்கு எந்த ஃபீஸ் எதுக்கு இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் டோட்டலாக ஒரு 1 lakh ரூபி நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ்க்காக நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா அந்த 1 lakhல மறுபடியும் பிரேக்கப் இருக்கும்.
ஸோ அந்த பிரேக்கப் பொறுத்து தான் வந்து பார்த்தா பேங்க் உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த பிரேக்கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் உங்களுக்கு லோன் ஷியோர்ஷாக ஆஃபர் பண்ணுற மாதிரியான இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு லோன் வந்து அரௌண்ட் 80% உங்களோட காஸ்ட்டில் வந்து பார்த்தா கவர் ஆகிடும். சார் இந்த இந்த மெக்கானிசமில் இருக்கிறது சார். லைக் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டியில் இருக்குது சார், டிஐடியில் இருக்குது. வேல்ஸில் எனக்கு அது கன்ஃபார்மாக தெரியல சார். பட் பிஐடி பிஎஸ்டி இது ரெண்டு கன்ஃபார்ம். பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி இருக்குது இல்லைங்களா, அங்கே இருக்குது. லூதியானாவில் லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி அங்கேயும் இருக்குது. ஸோ இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இதை வந்து ரொம்ப நாளாக ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டு இருக்கிறது இந்த 4 தான். ஸோ நீங்கள் கேட்கலாம் எவ்வளோ நாளாக இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். அரௌண்ட் 17 இயர்ஸாக வந்து பார்த்தோன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்சஸ் மூலமாக வந்து பார்த்தோன்னா அப்ராட் போயிருக்காங்க. அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இன்னொரு டவுட்டும் வரும், நம்ம அவங்கள வந்து அங்கே நீங்கள் அனுப்பி விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள எப்படி நம்ம ட்ராக் பண்ணுவோமா, பிஎஸ்டி அதில் என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றது. என்னன்னா எங்கள் எண்டில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இமீடியட் சீனியர்ஸாக இருக்கிறவங்க அங்கே இருப்பாங்க. எந்த கண்ட்ரி போகிறாங்களோ அட்லீஸ்ட் மினிமம் 5 பேர்னால ஒரு கண்ட்ரியில் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இவங்க போகிற யூனிவர்சிட்டிலேயே இவங்களோட சீனியர்ஸாக இருப்பாங்க. ஸோ இப்போ எப்படி நான் வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் இது பண்ணுறோம், அங்கே போனதுக்கப்புறம் அந்த யூனிவர்சிட்டியோட எங்கே தங்கலாம், எது வந்து பார்த்தீங்கன்னா சீப் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தாலும் மாறும். அது எல்லாருமே நீங்கள் அந்த கண்ட்ரி போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதெல்லாம் தெரிய வரும். அது நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரீ பிளான்டாக அங்கேருந்து கிளம்பும்போதே பண்ணுற மாதிரி இங்கே பேசுகிறது இருக்கு. கண்டிப்பா ஒன் ஆஃப் தி குட் क्वेश्चन. நான் அந்த क्वेश्चन ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், யாராவது கேக்குறீங்களான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீங்க இங்க படிக்கும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம்ல நீங்க ஜாப் வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஸோ நீங்க இங்க பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து எந்த ஃபீல்ட்ல நீங்க வந்து பார்த்தா இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்களோ அதுக்கான ப்ரொஃபசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில மினி ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. இன்டர்ன் மாதிரி நீங்க அவங்க கிட்டயே ஜாயின் பண்ணலாம். பிஎஸ்சியை பொறுத்தளவு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, யூஸ் பண்ணலாம். நீங்க அப்ராட் போயிட்டீங்கனாலும் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபீல்ட்லயே பார்ட் டைம் பாக்குற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருமே இருக்கும். அது எல்லாருமே எந்த டைம்ல வரும்னா விசா நாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விசாக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபில் பண்றதுக்கு ஒரு சர்டன் கிரைட்டீரியாஸ் கேட்பாங்க. அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டா வந்து பார்த்தா ஃபில் பண்ணணும். அந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா we'll be helping you in that. ஸோ நீங்க வந்து அங்க போய் நீங்க ஒர்க் பண்ணலாம். இது நீங்க எப்படி எடுத்துவீங்கன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் ஏன் மூலமா வந்து பார்த்தோன்னா அட்மிட் ஆகி ஒரு அப்ராட் போன ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் தான் போயிருந்தாரு, ஐபி கோர்சஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹல் அப்படின்னு சொல்லும்போது ரிட்டர்ன் வரும்போது அவரோட பார்ட் டைம் அண்ட் இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 17 lakhs வந்து பாத்தீங்கன்னா அவர் earn பண்ணி கொண்டு வந்தார். அந்த 1 yearல அவரோட பார்ட் டைம் மூலமா அவருக்கான earnings. பார்ட் டைம் பார்க்கறது லீகலா இல்லீகலா? ஸோ சார் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, பார்ட் டைம் பார்க்கறது லீகலா இல்லீகலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி, ஒர்க்கிங் மெக்கானிசம் எப்படின்னா சார், இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா 18 years அண்ட் எபோவ் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தோன்னா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் நம்ம கொண்டு வந்துருக்கோம் இல்லைங்களா. அவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. அங்கே வந்து 16 years 16 வயசுக்கு மேலே இருக்கிற யாருனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக ஒர்க் போகலாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு இது என்னன்னா, ஸோ நம்ம தான் வந்து பார்த்தோன்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இந்தியன் பேரண்ட்ஸ் எது வரைக்கும் இருப்பாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஸ்கூலிங் முடிச்சு காலேஜ் முடிச்சு நீங்கள் ஒரு கரியரில் செட் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் உங்க கூட இருப்பாங்க. பட் அப்ராட்ல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 15 or 16 yearsல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் தனியாக வெளியே வந்துடுவான். அவனே வேலைக்கு போவான், அவனே சம்பாதிப்பான். அந்த பணத்தை வச்சு அவனுக்கான ஒரு எந்த யூனிவர்சிட்டியில நான் வந்து பார்த்தீங்கன்னா சேரணும் அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த யூனிவர்சிட்டிக்காக அவன் படிப்பான். எந்த கோர்ஸ் சேரணுமோ அதுக்காக மட்டும் படிப்பான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் பிசிக்ஸ்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் ஆகணும், இல்லை கெமிஸ்ட்ரி எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்லாம் கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க.
அந்த யூனிவர்சிட்டியில ஒரு பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி நடத்துவாங்க. அது கிளியர் பண்ணா போதும் அந்த ஒரு மென்டாலிட்டிலேயே தான் படிப்பாங்க. ஸோ நீங்க உங்க இது லைவா எங்களுக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நீங்க ஒரு 20-21 இயர்ஸ்ல நீங்க அங்க போய் நீங்க உட்காரும்போது உங்க கூட இருக்கிற உங்க கொலீக் வந்து பாத்தீங்கன்னா சிலைக்கு ஒரு 30 இயர்ஸ் ஆனவங்க கூட உங்க கூட சிமிலர் ஏஜ்ல யூஜிஏ வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் படிக்கிற கூட வந்திருப்பாங்க வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து. ஏன்னா அவங்களோட கல்ச்சர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி லீகலைஸ்ட். அதுக்கும் ஒரு கிரைட்டீரியா இருக்கும். விசால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா மென்ஷன் பண்ணிடுவாங்க, நீங்க ஒரு வாரத்துக்கு அரௌண்ட் 20 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும். 20 ஹவர்ஸ்னு சொல்லும்போது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நீங்க வேலை பார்க்கலாம், 5 நாள் வேலை பார்க்க முடியும். ஸோ 2 days உங்களுக்கு வந்து பார்த்தா பிரேக் இருக்கும். அண்ட் ஸோ 20 ஹவர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணும்போது பர் ஹவர் இவ்வளோன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட் நார்ம்ஸ்ல வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பே பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த டிகிரிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட் பண்ண போகிறது ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் தான் சொல்லிட்டேன் இல்லைங்களா. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுறது ஃபாரின் யூனிவர்சிட்டி டிகிரியாக இருக்கும்போது நீங்கள் தாராளமாக அங்கேயே நீங்கள் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ராடில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் போவீங்க. நீங்கள் ரிட்டர்ன் இந்தியா வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஓன் பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸ் நான் வந்து இங்கே பார்த்துக்கணும், சிலைக்கு ஒரு ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்டு இருக்கு, அந்த ஃபேக்ட்ரி நான் தான் டேக் ஓவர் பண்ணணும், அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் ரிட்டர்ன் வர்றாங்களே தவிர மற்றவங்க எல்லாருமே அங்கே தான் மேக்ஸிமம் செட்டில் ஆகிறாங்க. சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நீங்கள் இது நான் இந்த லோனோட எஜுகேஷன் லோனோட நான் ஈக்குவேட் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் இங்கே எஜுகேஷன் லோன் எடுத்து ஒரு நல்ல கம்பெனியில் நீங்கள் பிளேஸ் ஆகி அதை ரீபே பண்ணுறதுக்கு ஒரு 5 years ஆச்சுன்னா அங்கே போனீங்கன்னா 2 yearsல நீங்கள் வந்து பார்த்தா பே பண்ணிடலாம். ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3 or 4 times வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல 840 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எங்களோட அலுமினி நெட்வொர்க்கோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அது 1500 மேலே போகும். ஜெர்மனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெர்மனியில் 300 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்னு நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, நான் லாஸ்ட் ஒரு 5 or 6 yearsலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே போய் செட்டில் ஆகிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க. இதே ஆஸ்திரேலியா எடுத்திங்கன்னா ஆஸ்திரேலியா மினிமமாக தான் இருக்காங்க, அரௌண்ட் 100. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியா கம்பேர் பண்ணும்போது மற்ற கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது ஆஸ்திரேலியாவில் இந்தியன்ஸை பொறுத்தளவில் ஒரு ரேசிசம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது ஒன்று நீங்கள் எங்கே நாட் ஓன்லி வித் பிஎஸ்டி எந்த இதில் நீங்கள் போகிறதுனாலும் அது ஒன்று நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சிடரேஷன் எடுக்கும். யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுதான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த கோர் இன்ஜினியரிங் கோர்சஸ்ன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. ஸோ அந்த இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களோட ஃபியூச்சரில் ஸோ லைக் நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் இப்போ ஒரு ஏர்க்ராஃப்ட் ரன் ஆகுதுன்னா என்னென்ன மெக்கானிசம்லாம் அதில் என்னென்ன இன்ஜினியரிங்லாம் உள்ள ஒர்க் ஆகுது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தா உள்ள ஆஸ்பெக்ட் கொண்டு வருவாங்க. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸோட ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தா உள்ள மேஜராக இருக்கும். அவங்களோட சிஸ்டம் பொறுத்தளவில் அந்த ஏரோநாட்டிக்கல் ஆர் அதர் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஜி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெஷலைசேஷனுக்கு தான் போவாங்க. ஒரு சில காலேஜஸ்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் எப்படி இருக்குது, நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுவும் இருக்கும், அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஏஆர் மிஷின் லேர்னிங் இப்போ வந்துருக்கு, அந்த ரீசெண்ட் டெவலப்டு கோர்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது இல்லைங்களா. இதே மெக்கானிசம் தான் அங்கேயும் ஒரு சில காலேஜஸ்ல அந்த கோர்சஸும் இருக்கும். பட் நீங்கள் படிக்கிறது நீங்கள் கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 years கழிச்சு நீங்கள் திருப்பி பார்க்கும்போது நீங்களே என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே நான் படிக்க ஆரம்பிக்கும் போது நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அந்த ஃபீல்ட்லேயே நான் வந்து பார்த்தா ஒர்க் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த ஃபீல்ட்லேயே நான் வந்து பார்த்தோன்னா ஒரு மேனேஜிங் லெவலில் நான் போய் உட்காந்துருக்கேன். உங்களுக்கு அந்த ஒரு கரியரில் வந்து பார்த்தா போர் அடிக்காது, அதுதான் மேஜரானது. எஸ், ஜாப் அஷூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் என்னால் கொடுக்க முடிகிறது 98% என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஷியோர் ஷார்ட்டாக ப்ளேஸ் ஆகிடுவீங்கன்றது சொன்னேன். அவங்க ஸ்பெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 3 yearsக்கு அரௌண்ட் இங்கே உள்ள ஃபீஸ் அங்கே ஃபீஸ் அகாமடேஷன் எல்லாம் சேர்த்து ரஃப்லி 21 lakhs ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க 3 years. Students, listen. We have to run another one session for the class level. Any questions, please complete immediately. Parents, you have any question, please? We have to go another session for class 11 students.
Okay. Ask Aishwar. PhD வந்து சேரும்போதே டைரக்டா வந்து அப்ராடோட ஓகே இல்ல இந்த நீங்க இப்போ பிஎஸ்சியில் நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐடெக் அப்படி 2 கேம்பஸ் இருக்குது உங்களுக்கு. ஒன்று பிரமிட்ல இருக்குது. பிரமிட்னு சொல்லும்போது கோயம்புத்தூர், ஹார்ட் ஆஃப் த கோயம்புத்தூர்ல இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நீலம்பூர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவுட்டர்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 கேம்பஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் எப்படி இருக்குன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் மூலமா வர்றவங்க இருப்பாங்க. அதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல என்ன கட் ஆஃப் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க உள்ள வர முடியும். ஓகேங்களா? அது கட் ஆஃப் அரௌண்ட் 196 வரைக்கும் இந்த தடவை கம்ப்யூட்டர் சயின்ஸ் 199லேயே முடிஞ்சிருது. லாஸ்டா க்ளோஸ் ஆன கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 196 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இருந்தது. ஸோ அதுக்கு கம்மியாக எடுத்துருக்கிறவங்க ஜாயின் பண்ண முடியாது. இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் பொறுத்தளவில் இது எங்கே இருக்குதுன்னா பிரமிட் கேம்பஸ். ஸோ உள்ள கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸ் தான் இது. இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸில் எப்படி இருக்குன்னா உங்களுக்கான ஆஃபர் லெட்டர் வர்றதே அப்ராடோட ஆஃபர் லெட்டர் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ வாட் எவர் பிஎஸ்டி இஸ் ப்ரொவைடிங் இஸ் ஜஸ்ட் கேன் அட்ஹாக் ஆர் ப்ரொவிஷனல் ஆஃபர் லெட்டர் தான் உங்களுக்கு இனிஷியலாக வரும். அதுக்கப்புறம் உங்களோட இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்டாக தான் உங்களுக்கு இன்டேக் எடுத்துருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னா என்ன ஆஸ்பெக்ட் எடுத்துக்கலாம்னா ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு அப்ராடில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்தியாவிலையோ வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ஒரு யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் ஓரியன்டாவோ ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் அந்த யூனிவர்சிட்டியில் மாத்திரம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, நான் உங்கள் யூனிவர்சிட்டியில் ஒரு 1 இயர் வந்து இந்த கோர்ஸ் நான் வந்து படிச்சுக்கிறேன், படிச்சுட்டு நான் ரிட்டர்ன் என்னோட யூனிவர்சிட்டிக்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி நீங்கள் படிக்கிற யூனிவர்சிட்டியும் அந்த அப்ராடில் இருக்கிற யூனிவர்சிட்டியும் டைப் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அந்த மாதிரி யூஎஸில் வந்து சாண்டியாகோவில் எனக்கு யூனிவர்சிட்டி நேம் தெரியல, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அந்த இது இருக்குது. யூஎஸில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எஸ்பெஷலி ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாத்திரம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிப்ளி. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணலாம். 1 இயர் நீங்கள் அங்கே 6 மந்த்ஸ் நீங்கள் அங்கே போயிட்டு 6 மந்த்ஸ் இங்கே வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதே கான்செப்ட் தான். ஆனால் நாங்கள் பிஎஸ்டி இதில் என்ன பண்ணுதுன்னா உங்களை இன்டேக்கே வந்து பார்த்தா நீங்கள் அப்ராட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்கிறதே பிஎஸ்டியில் படிச்சிருக்கீங்க. அதாவது இங்கே வந்து படிச்சுட்டு நீங்கள் ரிட்டர்ன் மறுபடியும் அங்கே போகிற மாதிரி அந்த கன்சிடரேஷன் தான். பிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா இந்த 3 கண்ட்ரி போகணுன்னா 2 இயர்ஸ் பிஎஸ்டியில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனல் 2 இயர் நீங்கள் அங்கே அப்ராட் யூனிவர்சிட்டி, அதாவது உங்களோட பேரண்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, அங்கே போயிடுவீங்க. இதே நீங்கள் ஜெர்மன் போகிற மாதிரினா 3+1. எதனால 3 இயர்ஸ் நீங்கள் பிஎஸ்டிலேயே படிக்கிறீங்கன்னா 3 இயர்ஸ் உங்களுக்கு வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் மாஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு C2, C1, C2 அந்த சர்டிஃபிகேஷன் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்கிறதுக்கு கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து பார்த்தா 3 இயர்ஸ் ஆகிடும். அதனால தான் 3 இயர்ஸ் நீங்கள் இங்கேயே படிச்சுட்டு போகிறீங்க. டைப் எக்ஸ்பீரியன்ஸ் புரியல. எவ்வளவு வருஷமா பிஹெச்டி வந்து ஓகே, ஃப்ரம் 2006, அதாவது 17 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட் யூனிவர்சிட்டிஸோட டைப் பண்ணியிருக்கோம். மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸோட வந்து பார்த்தோன்னா நாங்கள் டைப் பண்ணலை. சிம்பிள் ரீசன் என்னென்னா நீங்கள் அப்ராட்லேயே போய் நீங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் மெடிசன் படிச்சிங்கனாலும் ரிட்டர்ன் இங்கே வரும்போது நீங்கள் கம்பல்சரியாக வந்து பார்த்தா இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா லைசன்சிங் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தா தனியாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? எம்பிபிஎஸ்க்கு மாத்திரம் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இங்கேயே படிக்கிற மாதிரினா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தா நீட் கம்பல்சரி ஆகிருக்கு. ஸோ நீட் கம்பல்சரி ஆகிருக்கும்போது பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் அண்ட் மெடிக்கல் சயின்சஸ், பிஎஸ்டி IMSR அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட நீட் மார்க்ஸ் பேசிஸில் கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தா அந்த காலேஜில் ஜாயின் பண்ணி எம்பிபிஎஸ் பண்ணலாம். இது போக மற்ற கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபார்மசி, காலேஜ் ஆஃப் ஃபார்மசி வந்து பார்த்தா தனியாக இருக்கும். இது எல்லாத்துமே அலைட் சயின்சஸ் அந்த ஆஸ்பெக்டில் வரும்.
அலைட் மெடிக்கல் சயின்சஸில் வரும். அலைட் சயின்சஸ்ன்னு சொல்லும்போது இன்னும் வைடர் ரேஞ்ச் இருக்குது. அதாவது பிவிஎஸ் வரும், வெட்டனரி சயின்சஸ் வரும், வேறு என்ன கோர்சஸ் பிவிஎஸ் வரும், அடுத்து அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலைட் சயின்சஸில் வரும். இது போக அலைட் மெடிக்கல் சயின்சஸில் வந்து பார்த்தா அலைட் கோர்சஸ் என்னென்னலாம்னா பிஎஸ்சி இன் ரேடியோலஜி நீங்கள் பண்ணலாம். ரேடியோலஜி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ரே ஆர் இந்த டெக்னீஷியன்ஸ் ஒர்க்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஹாஸ்பிட்டல்ஸில், ஸோ நீங்கள் அந்த இதில் போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா லைக் ஃபார்மசி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிஃபார்ம் ஆர் பிஎஸ்சி ஃபார்மசி அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தா ட்ரக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அந்த இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இருக்குது பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி அப்படின்னு சொல்லி தனியாகவே ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் கேட்குற கோர்சஸ் எல்லாருமே அவைலபிள். அண்ட் அதுக்கு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி அரவுண்ட் உங்களோட மார்க்ஸ் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ரெண்டு, நீங்கள் பியூர் சயின்ஸ் குரூப்னா பாட்னி அண்ட் ஜுவாலஜி தனித்தனியாக எடுத்துக்குவாங்க. இல்லை நீங்கள் பயாலஜி மட்டும்னா இந்த 3 சப்ஜெக்டே வந்து பார்த்தா கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இந்த 3 சப்ஜெக்டில் உங்களோட 12th மார்க்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. அவுட் ஆஃப் 300 உங்களோட கட் ஆஃப் எவ்வளோ இருக்கோ ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த மெரிட் பேசிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பொறுத்தளவில் அட்மிஷன்ஸ் இருக்கும். குட் மார்னிங். அப்ராடில் கேட்குறீங்களா? ஓகே. ஸோ எங்களோட இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50-15 ரேஷியோ வந்து 1:1 மாதிரி 50-50 சொல்லலாம். அரௌண்ட் 25 பாய்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா கேர்ள்ஸாக வந்து பார்த்தா 25 தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அங்கே போகும்போது உங்களுக்கு ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டில் தான் நீங்கள் அங்கே போகவே செய்வீங்க. அண்ட் இப்போது எங்களுக்கு லாஸ்ட் டைம் டெலிகேட்ஸ் வந்துருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா லைக் யூஎஸ்ல இருந்து ஃபமிங்டலே ஸ்டேட் காலேஜ் அப்படின்ற இதில் இருந்து டெலிகேட்ஸ் வந்திருந்தாங்க. காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்தா அவங்க வருஷம் வந்து இங்கே இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. ஸோ அப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா third year and fourth yearல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸை விட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே ஜாஸ்தியாக உட்காந்துருக்கோம். எஸ்பெஷலி பிஎஸ்சியில் இருந்து போயிருக்கிறவங்க லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பர் கிளாஸ் 45, அவங்களோட கிளாஸ் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 45 to 50 இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த 45ல 23 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் இருந்து போனாங்க. அண்ட் உங்களோட கொஸ்டினுக்கு அந்த 23ல வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 14 பேர் வந்து பார்த்தா பொண்ணுங்க தான் போனாங்க. ஐஎல்டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிருவீங்கன்றது கிடையாது. எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆச்சுன்னா இமீடியட்டாக 3 months ஒன்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களோட லாங்குவேஜில் கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தா தேர்ட் இயர் நீங்கள் செகண்ட் இயர் முடியும் போது போகிறீங்கன்னா நீங்கள் செகண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த எக்ஸாம் எழுதி வச்சுக்கலாம். ஸோ அந்த சர்டிஃபிகேட் இஸ் வேலிட் ஃபார் up to 6 months. ஸோ நீங்கள் தேர்ட் செமஸ்டர் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும்போது நீங்கள் ஐஎல்டிஎஸ் எழுதி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் போகும்போது அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் விசா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கிடைச்சிடும். அண்ட் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஃபெயில் ஆனீங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 months வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஹெச்டிலேயே ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த ஜெர்மன் லாங்குவேஜ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லாங்குவேஜ் கோர்சஸ்லாம் வந்து பார்த்தா நீங்கள் வெளியே போய் படிக்கணுன்றதே கிடையாது. எல்லாத்துமே வந்து பார்த்தா பிஹெச்டிலேயே வந்து பார்த்தா இன்பில்ட் ஜெர்மன் லாங்குவேஜ் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயே படிச்சுக்கலாம். இதே கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎல்டிஎஸ் ஆர் டாஃபல் எக்ஸாம்ஸ்க்கான இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக அது ஒரு தனி பேப்பராகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் நீங்கள் வந்து பார்த்தா படிக்கணும். அண்ட் டிஃப்ரென்ஸ் கேட்கலாம். நீங்கள் நாங்கள் வந்து அப்ராட் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து என்னென்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸோட வந்து பார்த்தா நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறோம் லைக் அவங்களோட கரிக்குலமோட எப்படி நீங்கள் வந்து மேட்ச் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் ஜென்ரல் அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 தியரி அண்ட் 2 ப்ராக்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான பேப்பர்ஸ். அதே நீங்கள் பிஹெச்டி ஐஏஎஸில் பண்ணுறீங்கன்னா 6 தியரிஸ் 3 ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். அந்த தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கைண்ட் ஆஃப் மினி ப்ராஜெக்ட் மாதிரி தான் வரும். அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஜென்ரலாக இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோன்னா நானே அதை தான் பண்ணேன். ஏதாவது பக்கத்தில் இருந்து யார்கிட்டையாவது ஐடியா வாங்குவோம். அந்த ஐடியாவை ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இதில் நம்மளாவே டெவலப் பண்ணுவோம். அது எல்லாமே சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும். பட் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்னா லைவ் இண்டஸ்ட்ரி ஒரு ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன ப்ராஜெக்ட் உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்றதை அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் அங்கே வந்து பார்த்தா சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நம்ம ஊரில் நம்ம இந்தியா பொறுத்தளவில் பாப்புலேஷன் ஜாஸ்தின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூஸ்லாம் எப்படி நடக்குதுன்னா ஆப்டிடியூட், குரூப் டிஸ்கஷன்,
அண்ட் ஒன்-ஆன்-ஒன் இன்டர்வியூ இந்த மாதிரி வச்சு எடுக்கிறாங்க. அவங்க கண்ட்ரீஸ்லாம் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அந்த அளவுக்கு கிடையாது அண்ட் யூத் பாப்புலேஷன் அங்கே டிமாண்டாகவும் இருக்குது. ஸோ அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை அவங்க தெரிஞ்சுக்குவாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் எந்த கண்ட்ரி போனீங்கனாலுமே உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணதுக்கான இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாக. அந்த இன்டர்ன்ஷிப் 6 months நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் இன்டர்ன்ஷிப் தான் பண்ணுவீங்க. அப்போது அந்த 6 monthsல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் நீங்கள் அந்த கம்பெனியில் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனியில் நீங்கள் எந்த ஃபீல்டில் பெட்டராக இருக்கிறீங்கன்றது காலேஜுக்கும் ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வந்துடும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் உங்களோட டிகிரி வந்து பார்த்தா அவார்ட் ஆகும். ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டியில் படிக்கிற ஃபர்ஸ்ட் 2 yearsக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. நீங்கள் ஃபைனல் 2 year நீங்கள் அந்த பேரண்ட் யூனிவர்சிட்டி போகிறீங்க இல்லையா, அங்கே வந்து யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸ். ஒரே ஒரு க்ரைட்டீரியா என்னன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் 2 yearsலாம் வந்து பார்த்தா உங்களோட சிஜிபிஏ ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எக்ஸாம்பிள் 80% அண்ட் எபோவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் 2 yearsோட ஸ்கோர் இருக்கணும். அவ்வளோதான். என்ன சார் மினிமம் மார்க்ஸ் கிளாஸ் 12 நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸில் ஜாயின் பண்ணணும்னா உங்களோட கட் ஆஃப் அவுட் ஆஃப் 200. ஸோ எப்படி இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் கன்சிடர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் கட் ஆஃப் கேல்குலேஷன் இருக்கும். மேக்ஸ் மார்க் அப்படி அவுட் ஆஃப் 100 எவ்வளோ எடுத்துப்போம். ஃபிசிக்ஸோடது அவுட் ஆஃப் 50, கெமிஸ்ட்ரி அவுட் ஆஃப் 50. 150 and above இருந்ததுன்னா you are eligible for the course. You know that Vignesh sir will contact with us. Okay, we will do all the admission process work from the school only. Your parents, your yourself need to go to Coimbatore and go and wait and sometimes to see anyone. We have to appreciate and congratulate Mr. Vignesh because in our area they have selected our school. Okay, very much thanks to Mr. Vignesh sir.